Chubby Cheeks. Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் Chubby Cheeks Tamil. ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டிலேயே ஈஸியாக எப்படி நம்ம அக்ரிலிக் பெயிண்ட் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த வீடியோ, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ வழக்கம் போல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லை தட்டி விட்டுருங்க. ஆல் ஆப்ஷனே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு டக்குன்னு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா க்ளீன் பவுலாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பவுடர் எடுத்துக்கலாம். நம்ம வந்து எந்த பவுடர் வேணாலும் எடுத்துக்கலாம். ஒயிட் பவுடர் நீங்கள் பான்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பவுடர் இருந்தால் கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். பட் நான் ஒரு சாண்டல் பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ வந்து நான் எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு 3 ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கிறேன் இப்போதைக்கு செஞ்சு காட்டுறதுக்காக. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து எவ்வளோ பெயிண்ட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா ஃபெவிகால் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபெவிகால் வந்து 2 ஸ்பூன் போதும். நம்ம 3 ஸ்பூன் பவுடர் போட்டோம் இல்லையா, ஸோ ஒரு 2 ஸ்பூன் ஃபெவிகால் போதும். அதனால் அந்த ஃபெவிகாலை போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நானும் ஒரு 2 ஸ்பூன் தண்ணி விட்டு தான் மிக்ஸ் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி தோசை மாவு மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய பேஸ் கலர் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதாவது ஒயிட் கலர் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து கலர்லாம் வந்து பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு 3 கலர் மட்டும் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அந்த 3 கலர்லேருந்து மற்ற நிறைய கலரை வந்து நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு 3 கலருக்காக இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம ப்ளூ கலர் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ப்ளூ கலருக்கு வந்து இந்த மாதிரி இங்கு பாட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு ட்ராப் மட்டும் இங்கு போதும். இங்கு இல்லைன்னா கூட ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ரீஃபில் பண்ணி கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்கும். நீங்கள் அந்த ரீஃபில் மட்டும் லைட்டாக ஊதுனீங்க அப்படின்னா ஒரு ட்ராப் உள்ளே விழுந்துடும். ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு டார்க் ப்ளூ வந்து கிடச்சிரும். ஒரு சூப்பரான கலர் இந்த மாதிரி கிடச்சிரும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஈக்குச்சி எடுத்து. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து ரெட் கலர் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி குங்குமம், கண்டிப்பாக எல்லா வீட்லேயும் குங்குமம் இருக்கும். குங்குமம் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து வீட்டில் கண்டிப்பாக கேசரி பவுடர் இருக்கும் இல்லையா, ரெட் கலர். ஸோ அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆரஞ்சு கலர் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆரஞ்சு மாதிரி ஆயிரும். ஸோ ரெட் கலர் கேசரி பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். வத்தப்பொடி எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியலை, நான் இன்னும் அதை செக் பண்ணி பார்க்கல. ஸோ அதுக்கப்புறம் நம்ம மஞ்சள் கலருக்காக இந்த மாதிரி மஞ்சள் பொடி போட்டுட்டேன். ஸோ எல்லோ கலர் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த பொடி, இந்த குங்குமம் மஞ்சள் பொடிலாம் போடும்போது அந்த நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் திட்டு இல்லாமல் இருக்கும். ஏன்னா பொடி எப்படி மேலே தெரியும். ஸோ இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் 3 கலர் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதுலேருந்து மற்ற எல்லா கலருமே நம்ம வந்து கொண்டு வர போகிறோம். ஸோ அது எப்படி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து க்ரீன் கலர் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக இந்த ப்ளூ கலரையும் அப்புறம் இந்த எல்லோ கலரையும் மிக்ஸ் பண்ணி நம்ம க்ரீன் கலர் ரெடி பண்ண போகிறோம். நான் ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டேன். அது என்னென்னா, நான் வந்து ஸ்பூனை வந்து கழுவாமல் மறுபடியும் அந்த கலரில் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் ப்ளூ கலர்லேருந்து எடுத்தேன்னா அதே ஸ்பூனை வச்சு நான் எல்லோ கலரில் கொடுத்துட்டேன். ஸோ அந்த மாதிரி மட்டும் நீங்கள் பண்ணாதீங்க. எனக்கு கடைசியாக அந்த கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆயிடும். ஏன்னா மற்ற கலரில் ஆட் ஆகும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆயிடுது. ஸோ அதுக்கப்புறம் ஆரஞ்சு கலர் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஏன்னா எனக்கு எல்லோ வந்து கடைசியில் எனக்கு க்ரீன் மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நான் அதே ஸ்பூனை வச்சு மற்ற எல்லா இடத்துலையும் நான் பண்ணதுனால. ஸோ உங்களுக்கு வந்து பிக்மெண்டேஷன் நல்லா இருக்கணும், நல்ல பிரைட் கலராக இருக்கணும்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் கலர் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்ல பிரைட் கலராக நமக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து ரெட்டும் ப்ளூவும் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு வயலட் கலர், ஒரு பர்பிள் கலர் மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ இதை மாதிரி நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் வந்து அந்த ஸ்பூனை மட்டும் லைட்டாக தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த கலரில் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ நமக்கு ஒரு லைட் வயலட் கலர் கிடச்சிட்டு இது கூட நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் கலர் சேர்த்திங்கன்னா டார்க் வயலட் கூட நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் ரெட்டும் க்ரீனும் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ப்ரௌன் கலர் வந்து கிடச்சிரும். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அக்கா அந்த பெயிண்ட் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. ஏன்னா ஆமாம், கண்டிப்பாக வந்து ஒரு பாட்டில் வந்து ஆக்சுவலி 20 ரூபான்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு 10 கலர் வாங்கினாலே உங்களுக்கு 200 ருபீஸ் ஆயிரும். ஸோ அதனால இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தான் இது எல்லாமே. கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் பவுடர், மஞ்சள் பொடி, அப்புறம் இங்கு எல்லார் வீட்லேயுமே இருக்கும். ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து மேக் பண்ணுறோம். அதுவும் உங்களுக்கு எப்போல்லாம் நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அப்போ மட்டும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ரெட்டும் ஒயிட்டும் சேர்த்து நம்ம வந்து பிங்க் கலர் வந்து ரெடி பண்ணுறோம். ஸோ ஆக்சுவலி நம்ம சேனல் வந்து நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஏன்னு தெரியலை எனக்கு. தயவு செஞ்சு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறது ரொம்பவே ஃப்ரீ தான். அதுக்கு நீங்கள் காசுலாம் கட்ட வேண்டாம். சும்மா அந்த பெல்லை மட்டும் தள்ளிவிட்டால் போதும். ஸோ நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பாருங்கள். ஏன்னா வந்து 70% கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ பண்ணி அதுக்கப்புறம் அதை எடிட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அதை போஸ்ட் பண்ணுறோன்னா அதுக்கு கொஞ்சமாவது நமக்கு ஒரு பலன் கிடைக்கணும் இல்லையா. ஸோ அதனால் ப்ளீஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்கை ப்ளூ கலரும் ரெடி பண்ண போகிறோம்.
ஸோ இதே ப்ராசஸாக உங்களுக்கு மற்ற 2 கலரை நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு புது கலர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களோட ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு விருப்பமான கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து செஞ்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் பிங்க்கு, அதுக்கப்புறம் எல்லோ, அதுக்கப்புறம் ஸ்கை ப்ளூ, இந்த 3த்தையும் சேர்த்து நம்ம வந்து லைட் க்ரீன், அதாவது இந்த பாசிப்பயிறு அந்த க்ரீன் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். எனக்கு கேமராவில் எப்படி இருக்குன்னு தெரில, நேரில் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ரெட்டு, ப்ளூ, க்ரீன் இந்த 3 சேர்த்தோன்னா நமக்கு வந்து பிளாக் கலர் கிடச்சிரும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். உங்களுக்கு நல்லா டார்க்காக வேணும்னா நீங்கள் கூட கொஞ்சமாக கலர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுடைய இந்த கலர்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இதுக்கப்புறமும் நிறைய கலர்ஸ் ரெடி பண்ணுறது எல்லாமே உங்களோட விஷ் தான். ஸோ இது எப்படி வேலை செய்து நம்ம பார்க்கலாம். ஸோ நான் வந்து இப்போ ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நான் அந்த எல்லோ வந்து எனக்கு லைட்டாக க்ரீனிஷாக மாறிட்டேன், நான் மற்ற எல்லா கலரையும் மிக்ஸ் பண்ணதுனால. ஸோ நீங்கள் அந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணுனாலும் கமெண்ட்டில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.